ஐயா உண்டு. அகிலம் கல்வி சார எழுந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிகள் செல்ல இருக்கிறோம். இன்றைய பாடப்பகுதி பிரம்மலோகத்தார்களினுடைய சாப விமோசனம். எப்படி பிரம்மலோகத்தார்களுக்கு அங்கே சாப விமோசனம் அளிக்கப்படுகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். நம்ம சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஐயா ஸ்ரீரங்கத்திலிருந்து அனந்தபுரம் வருகின்றார்கள். அனந்தபுரம் வருவதற்கான காரணங்களை கேத்திரனும் வேதியனும் சிவபெருமானும் கேட்கின்றார்கள். அப்போ அதற்கான காரணங்களை கூறிவிட்டு எம்பெருமான் அனந்தபுரம் நோக்கி வருகின்றார். அவ்வாறு அனந்தபுரம் நோக்கி வருகின்ற வெளியிலே அங்கே கேத்திரனும் மறையவனும் சங்கத்தோடு கூடிய ஐயா அனந்தபுரம் வருகின்றார். வழியில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கின்றது. என்ன அப்படின்னா, ஒரு 55 கற்சிலைகள் வரிசையாக நிற்கின்றன. அப்போ அந்த கற்சிலைகளை பார்த்து அந்த மாமுனியே தேவர்களே, தன்னோடு வரக்கூடியவங்கள்ட்ட ஐயா கேட்குறாங்க, மாமுனியே தேவர்களே, இங்கே ஒழுங்கொழுங்காக 55 கற்சிலைகள் நிற்கின்றனவே, இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அதாவது ஐயாவை பணிந்து மாயவரே நான்முகன் வாழும் பிரம்மலோகத்தில் வாழ்ந்த ரிஷிமார்கள் இவர்கள். 55 ரிஷிமார்கள், ஆயக்கலைகளை கற்றுணர்ந்தவர்கள். இவர்கள் பிரம்மாவினுடைய கணக்கு வழக்கு புத்தகத்தை எடுத்து மாறாட்டம் செய்து விட்டார்கள். உடனே அதை அறிந்த பிரம்மதேவர் கல்லாக போக சபித்தார். அதனால் இவர்கள் இப்போது இங்கே சிலை கல்லாக இருக்கின்றார்கள். எதற்காக இவர்கள் புத்தகத்தை எடுத்து மாறாட்டம் செய்தார்கள்? வர இருப்பது கலியுகம் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்போ அந்த கலியுகத்தில் நாம் நினைத்தபடி உயிர்களை பிறவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசையினால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த பிரம்மாவினுடைய கணக்கு வழக்கு புத்தகங்களை எடுத்து மாறாட்டம் செய்கின்றார்கள். அப்போது அந்த இதை அறிந்தவுடனே அவர் என்ன செய்கின்றார்? நீங்கள் என்னுடைய அனுமதி இன்றி அந்த கணக்கு புத்தகங்களை எடுத்து நீங்கள் மாறாட்டம் செய்த காரணத்தினால் நீங்கள் கல்லாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுக்கின்றார். அப்போ அந்த சாபத்தை பெற்ற ரிஷிமார்கள் என்ன செய்கிறாங்க? தவறாக நாங்கள் செய்துவிட்டோம், ஆகவே எங்களை நீங்கள் மன்னித்து எங்களுக்கு சாப விமோசனம் அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கின்றார்கள்? அவரிடம் வேண்டி நிற்கின்றார்கள். அப்போ இந்த சாபத்திற்கு நீங்கள் விமோசனம் தர வேண்டும், எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மதேவர் சொல்கிறார், அதாவது விஷ்ணு ஸ்ரீரங்கம் விட்டு அனந்தபுரம் செல்லுகின்ற வேளையிலே அவர் அவருடைய திருக்கையால் உங்களுடைய மேலே தொடுவார். அவருடைய திருக்கை உங்களுடைய மீதில் படும். அப்படி படுகின்ற போது உங்களுடைய சாபம் என்ன செய்யும்? மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகளுக்கு சொல்லுகின்றார். அதன்படி அந்த பிரம்மதேவர் அங்கே விடை கொடுக்கின்றார். இவர்கள் சிலைக்கல்லாக இங்கே நிற்கின்றார்கள். இப்போது நாராயணமூர்த்தி ஸ்ரீரங்கத்திலிருந்து அனந்தபுரம் செல்லுகின்றார். அந்த தருணம் வருகின்றது. அவர்கள் சாப விமோசனம் பெறுகின்ற தருணம் வருகின்றது. அந்த தருணத்தின்படி இப்போது அவர்களுடைய நாராயணமூர்த்தி அவர்கள் மீது திருக்கையை வைக்கின்றார். தன்னுடைய கையை வைத்தவுடனே அவர்கள் கல்லாக இருந்தவர்கள் அங்கே ரிஷிகளாக மாறியிருக்கின்றார்கள். அப்போது அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறாங்க. அவர் செய்தியை சொன்ன உடனே ஐயா அவர்களை தன்னுடைய திருக்கையை வைத்து அந்த சாப விமோசனத்தை கொடுக்கின்றார். உடனே அவங்க உருவெடுத்து நாராயணமூர்த்தியினுடைய பாதத்தை பணிந்து நிற்கின்றார்கள். ஐயாவே என்று தாங்கள் பிரம்மலோகத்தை சார்ந்த ரிஷிமார்கள் என்று சொல்லி, பிரம்மா எங்களுக்கு இட்ட சாபம் இப்போது நாங்கள் நீங்க பெற்றோம், உங்களுடைய திருக்கை பட்டதனுடைய காரணமாக என்று அந்த முந்தைய செய்திகளை எடுத்து சொல்லுகின்றார்கள். சொன்ன உடனே இப்போது எங்களை ரட்சித்து எங்களுக்கு நல்ல கதி அருள வேண்டும் என்று நாராயணரை மீண்டும் பணிந்து நிற்கின்றார்கள். அப்போது நாராயணர் பணிந்து நிற்கின்ற போது நாராயணர் கேட்கின்றார், வல்ல இருழ்ச்சிகளே, உங்களுக்கு எங்கே வாழ்வு வேணும் அப்படின்னு கேட்குறார். ஏன்னா இவங்க பூலோக வாழ்வுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. இருந்தாலும் இப்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக மேலோக வாழ்வு உங்களுக்கு வேணுமா, இல்லை என்றால் பூலோக வாழ்வு உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு ஐயா கேட்குறார். கேட்கின்ற போது அந்த ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, ஐயாவே எங்களுக்கு பூலோகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் வரமருளி எங்களை அனுப்பி வையுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க.
கேட்ட உடனே நாராயணமூர்த்தி சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் பூலோகத்தில் சென்று வாழ்ந்து வருகின்ற போது பிச்சையது வாங்கி மிச்சமது வைக்காமல், நீங்கள் தேசத்துக்கு ஒருவராக சென்று பிச்சை எடுத்து வாழ வேண்டும். அப்படி பிச்சை எடுத்து வாழுகின்ற போது நாளைக்கு என்று மிச்சம் வைக்கக்கூடாது. இப்போது அடுத்தது சீமைக்கு ஒரு விழிச்சு நீங்கள் சொல்லுங்கள், வெளிபறந்து பார்க்கக்கூடாது. பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய நேரம் எனக்கு வேணும், எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெளிபறந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ சில இடங்களில் நிறைய கிடைக்குது பிச்சை எடுக்கின்ற போது. அப்போது இதை நம்ம நாளைக்கு சேர்த்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, அந்த ஆசை உங்களுடைய மனதில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இன்னும் நிறைய நம்ம எடுத்து சேர்த்து வச்சுப்போம், வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களிடம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தான் இங்கே சொல்கிறாங்க, பிச்சையது வாங்கி பெருமையதாய் அருந்தி மிச்சமது வைக்காமல் வெளிபறந்து பாராமல். மிச்சம் வச்சு நம்ம சேர்க்க வச்சுட்டோம் அப்படின்னாலே கலிக்குள்ளாடி அகப்பட்டுரும். அப்படி கலிக்குள்ளாடி அகப்பட்டாச்சு அப்படின்னா அந்த பிறவியினுடைய நோக்கம் எல்லாமே என்ன செய்திடும், நிலை தடுமாறிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு தாழ்மையான ஒரு பணிவான பரதேசிகளாக, ஒரு எந்தவித பற்றும் இல்லாதவர்களாக தேசத்துக்கு ஒருவராக நீங்கள் என்ன செய்யணும், சென்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் சொல்கிறாங்க, ஏன்னா இந்த பிரம்மதேவ லோகத்தை சார்ந்த ரிஷிமார்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். அப்போ அதற்காக நீங்கள் பூசை பெலிகள் பீடமிட்டேறாதிருங்கோ. ஏன்னா பூசை முறைகள் செய்வது, பலி தீபம் கொடுப்பது, அடுத்தது பீடங்கள் அமைத்து வழிபாடுகள் செய்வது, இந்த வழிபாட்டு முறைகள்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இவையெல்லாம் முந்தைய காலத்தில் பின்பற்றப்பட்டு வந்த முறைகள். ஆனால் இந்த கலியுகத்தில் இவையெல்லாம் என்ன செய்யணும், நிறுத்தப்பட வேண்டும். பூசை பெலிகள் பீடமிட்டேறாதே இருந்து ஆசை கருத்தை அறுத்து ஒரு நினைவாய் மாசு அணுகாமன் மனதில் அமைத்துதித்து. ஆசை கருத்தை அறுத்து ஒரு நினைவாக, அதாவது இந்த தெய்வ சக்தி அப்படின்னு சொல்லும்போது தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வது, அவங்களுக்கு பீடம் அமைப்பது, இந்த செயல்பாடுகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. மனசுக்குள்ளாடி மாசு என்று சொல்லக்கூடிய அந்த களி எண்ணம் என்ன செய்யக்கூடாது, அண்டி விடக்கூடாது. அந்த மாசு அணுகாமல் ஆசை, இதற்கு முன்பு இந்த மாதிரி பூஜை முறைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆசை முறைகள்லாம் இருக்கும். அந்த ஆசைகள்லாம் என்ன செய்யக்கூடாது, அணுகிவிடக்கூடாது. இந்த உலக பற்றுகள் உங்களை என்ன செய்யக்கூடாது, அணுகிவிடக்கூடாது. இந்த உலக பற்றுகள் உங்களை அணுகிவிட்டாலே கலிக்குள் அகப்பட்டு விடுவீர்கள். ஆகவே அந்த மாய நினைவும் மனதில் நினைக்கக்கூடாது, மாசும் உங்கள்கிட்ட அண்டிவிடக்கூடாது, ஆசை கருத்தும் உங்களிடம் என்ன செய்யக்கூடாது, வந்துவிடாத வண்ணம் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் தூய்மையாக்கி ஒரு பற்றற்ற நிலையில் ஒரு தேச பரதேசிகளாக நீங்கள் என்ன செய்யணும், தேசத்திற்கு ஒருவராக நீங்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகளுக்கு விடை கொடுக்கின்றார். மேலும் சொல்கிறாங்க, நீங்கள் எண்ணம் எப்படி இருக்கணும், வைகுண்டா என்று மனதில் நினைத்திருக்க வேண்டும். இப்போ இதுக்கு முன்னே நீங்கள் பிரம்மதேவர் எங்கள் லோகத்தில் வாழ்ந்தீங்க, எல்லா கலைகளும் கற்று வாழ்ந்தீங்க. இப்போ இந்த கலியுகத்தில் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வைகுண்டா என்று மனதிலே நினைத்து நீங்கள் என்ன செய்யணும், வாழ வேண்டும். பொய்கொண்டம் நீக்கி பூலோகமே இருங்க. பொய்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கலிக்குள்ளே இருக்கக்கூடிய பொய்யான அந்த வழிபாட்டு முறை, பொய்யான வாழ்க்கை முறை, இதற்குள் அகப்பட்டு விடக்கூடாது. இந்த பொய்கொண்டத்தை நீக்கி வைகுண்டா என்று நீங்கள் என்ன செய்யணும், மனதில் நினைத்திருக்கணும். வேறு எந்த விதமான உலக பற்றுகளும் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, உங்களை அண்டிவிடக்கூடாது. அவ்வாறு நீங்கள் உங்களை பாதுகாத்து ஒரு பரதேசிகளாக, எந்தவித பற்றும் இல்லாதவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அவ்வாறு தந்த வரத்தில் இப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் உங்களுக்கு வரம் அருளி இருக்கின்றேன். அவ்வாறு நான் தந்த வரத்தில் நீங்கள் ஏதேனும் தப்பி நடந்தீர்களே ஆனால் இந்த வரத்தை பறித்து உங்களுக்கு தண்டனை கிடைப்பது என்னது, உறுதி. ஆகவே அந்தந்த நேரத்தில் நடிதிருப்பு செய்கின்ற போது அந்த குற்றத்தை நான் என்ன செய்வேன், கேட்பேன். ஆகவே நீங்கள் 55 பேரும் என்னென்ன இயல்புகளோடு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு விதித்த அந்த முறைப்படி நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய இயல்பை அறிந்து நான் என்ன செய்வேன், உங்களுக்கு நற்பெயர் அருள்வேன் என்று சொல்லி அங்கே அந்த பிரம்மலோகத்தை சார்ந்த ரிஷிகளுக்கு விடை கொடுக்கின்றார்.
உடனே அந்த ரிஷிகளும் என்ன செய்கிறாங்க, அந்த செல்ல பரதேசிகளாக அந்த ஒவ்வொரு சீமைக்கு என்ன செய்கின்றார்கள், செல்லுகின்றார்கள். அப்போது அவர்களை அனுப்பிவிட்டு எம்பெருமான் அங்கே அகமகிழ்ந்திருக்கின்றார். அடுத்ததாக அனந்தபுரம் நோக்கி செல்லுகின்ற வேளையில் எக்கால துர்க்கைக்கு எப்படி சாப விமர்சனம் கொடுக்கின்றார் என்ற விவரத்தை நம்ம அடுத்த பகுதியில் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐயா உண்டு.